இப்போலாம் உளுந்தங்களி ரொம்ப வேகமாக ஈஸியாக செஞ்சிடறேன். காலையில் சமையல் நடந்துகிட்ருக்கும்போதே ஒரு அடுப்பில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு அதில் வெல்லம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை பிடிச்ச வெல்லம் தான் நான் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் கொதித்து கரைஞ்ச உடனே நம்மளுக்கு அரைச்சி வச்சுருக்க அந்த உளுந்தங்களி மாவை எடுத்து அதில் போட்டுட்டு நம்ம கிண்டிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் கூட கட்டி தட்டுறது இல்லைங்க. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஈஸியாக அது கிண்ட வருதுங்க. முதல்ல எல்லாம் கட்டி தட்டுமோ அப்படின்ட்டு தனியாக கரைச்சி அதுக்கப்புறம் இதில் சேர்க்குறது. பட் இப்போலாம் அப்படி இல்லை. கொதிக்கும் போது டேரெக்டாக அதை போட்டோம்னாலே அது நல்லா கரைஞ்சி கட்டி இல்லாமல் வந்துடுது. கொஞ்சோண்டு உப்பு அந்த இனிப்பு சுவையை தூக்கி கொடுக்குறதுக்காக, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரும் பொழுதே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இருக்கும், அதை விட்டுருவேன். அதுக்கப்புறம் திருப்பி கிண்டிட்டு நல்லா சட்டியில் ஒட்டாமல் நம்மளுக்கு சாப்பிட்ற பதம் ரொம்பவும் கெட்டியாக கிண்டலை, நம்ம கொஞ்சமாக எடுத்து நம்ம ஸ்பூனில் சாப்பிட்ற பதத்துக்கு வந்த பிறகு திருப்பியும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கிண்டிட்டு இறக்கி வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் நான் தோல் உளுந்து தான் போட்டிருக்கேன். தோல் உளுந்து, வெள்ளை எள்ளு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சரிசி இதெல்லாம் வறுத்து போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்.